வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானி அறிவித்தல், ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட அவசர கடிதம், அரசு நிறுவனங்களின் நிர்வாக சபை கூட்டங்கள் குறித்து எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம், நாட்டில் இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்படும் வரி வசூலிக்கும் புதிய திட்டம், மகளிடம் தோற்றுப்போன லக்ஷ்மன் கிரியல்ல, அரசியல் எதிர்காலம் அஸ்தமிக்கும் அறிகுறி, காலி சிறைக்குள்ளிருந்து மீட்கப்பட்ட பெரும் தொகையான தொலைபேசிகள், நாட்டின் பல பகுதிகளில் பலத்த மழை பெய்யக்கூடிய சாத்தியம். வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானி அறிவித்தல், ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட அவசர கடிதம், லாபம் ஈட்டும் பொது நிறுவனமான திரிபோச நிறுவனத்தினை கலைக்கவோ அல்லது வேறு நிறுவனங்களுடன் இணைக்கவோ வேண்டாம் என சுதந்திர வர்த்தக வலயங்கள் மற்றும் பொது சேவை ஊழியர் சங்கம் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. 2024 செப்டம்பர் 27 ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் இலங்கை திரிபோஷ நிறுவனமும் கலைக்கப்படுவதற்கு அல்லது ஏனைய நிறுவனங்களுடன் இணைக்கப்படுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சுகாதார அமைச்சின் கீழ் இயங்கும் திரிபோஷ நிறுவனம் வருடாந்த லாபம் ஈட்டும் வர்த்தக நிறுவனங்களில் ஒன்றாக உள்ளதாகவும் 2020 ஆண்டில் கொரோனா தொற்று உச்சத்தில் இருந்த போது திரிபோஷ நிறுவனம் 100 மில்லியன் ரூபாய் லாபத்தை ஈட்டியுள்ளதாகவும் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. 2021, 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் திரிபோஷ நிறுவனத்தின் லாபத்தில் இருந்து 165 மில்லியன் ரூபாய் திரைசேரிக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் 2023 ஆண்டு வருமான வரியாக 231 மில்லியன் ரூபாய் உள்நாட்டு வருமான வரி திணைக்களத்திற்கு செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. திரிபோஷ நிறுவனம் அரசாங்கத்தினால் பேணப்பட வேண்டியது எனவும் பிள்ளைகள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களின் ஊட்டச்சத்திற்கான பங்களிப்பதற்காக கருதப்பட வேண்டும் என்றும் கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நியாயாதிக்க நிறுவனங்கள் மற்றும் ஏனைய அரசு நிறுவனங்களின் நிர்வாக சபை கூட்டங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி தெரிவித்துள்ளார். இதேவேளை இக்காலகட்டத்தில் அந்த நிறுவனங்களின் தலைவர்கள் நிர்வாக ரீதியில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சில சபைகளுக்கு ஏற்கனவே புதிய தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். எதிர்காலத்தில் ஏனைய பணிப்பாளர்கள் சபைகளுக்கு பொருத்தமான தலைவர்கள் அந்தந்த அமைச்சர்களால் நியமிக்கப்படுவார்கள் என அவர் கூறியுள்ளார். புதிய தலைவர்கள் மற்றும் நிறுவனங்களின் பிரதானிகளை நியமிப்பது புதிய அமைச்சர்களின் கடமை என பிரதமரின் செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி தற்போதைய நிலவரத்தை கருத்தில் கொண்டு நியாயாதிக்க நிறுவனங்கள் மற்றும் ஏனைய அரசு நிறுவனங்களின் நிர்வாக சபை கூட்டங்களை இடைநிறுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. நாட்டில் இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்படும் வரி வசூலிக்கும் புதிய திட்டம், வரி செலுத்தாத நபர்களிடமிருந்து வரியை வசூலிப்பதற்கான புதிய திட்டம் இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதாக உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயகம் செபாலிகா சந்திரசேகர குறிப்பிட்டுள்ளார். 2023-24 மதிப்பீட்டு ஆண்டு தொடர்பில் இதுவரை வரி செலுத்தாத நபர்களின் வளாகங்களுக்கு சென்று வரி வசூலிக்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தீர்மானித்துள்ளது. சுய மதிப்பீட்டு கொடுப்பனவுகளின் கீழ் வரி செலுத்தப்பட வேண்டியோர் இன்னும் இருப்பதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதனால் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அவர்களின் வளாகங்களுக்கு சென்று அவற்றை வசூலிக்க முடிவு செய்துள்ளது. அதன்படி செலுத்தப்படாத சுய மதிப்பீட்டு வரியை சட்ட நடைமுறைக்கு ஏற்ப உடனடியாக வசூலிக்க அந்த திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அத்துடன் இந்த வருடம் செப்டம்பர் மாதம் 30 வரை உள்நாட்டு இறைவரி திணைக்களம் 1417 மில்லியன் ரூபாவை வரியாக வசூலித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது 2024 ஆண்டிற்கான வருவாய் இலக்கான 2024 பில்லியன் ரூபாயில் 70% தாண்டிய ஒரு எண்ணிக்கை எனவும் கூறப்பட்டுள்ளது. மகளிடம் தோற்றுப்போன லக்ஷ்மன் கிரியல்ல, அரசியல் எதிர்காலம் அஸ்தமிக்கும் அறிகுறி. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் மூத்த அரசியல்வாதியுமான லக்ஷ்மன் கிரியல்லவின் அரசியல் எதிர்காலம் அஸ்தமிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கண்டி மாவட்ட மூத்த அரசியல்வாதிகளில் ஒருவரான லக்ஷ்மன் கிரியல்ல மிக நீண்ட காலமாக நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவம் செய்யும் ஐக்கிய மக்கள் சக்தியின் மூத்த அரசியல்வாதிகளில் ஒருவராகவும் உள்ளார். அவரது புதல்வி சட்டத்தரணி சமிந்தராணி கிரியல்ல அண்மை காலமாக அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட தொடங்கியுள்ளதுடன் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் மனைவி ஜலனிக்கும் நெருக்கமானவராக உள்ளார். அதன் அடிப்படையில் எதிர்வரும் பொது தேர்தலில் சமிந்தராணி கிரியல்லவை கண்டி மாவட்ட
வேட்பாளர் பட்டியலில் உள்ளடக்குமாறு ஜலனி பரிந்துரை செய்துள்ளார். சமிந்திராணியும் அதற்கான தீவிர முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார். இதன் காரணமாக லக்ஷ்மன் கிரியல்லவிற்கு பதில் இம்முறை கண்டி மாவட்டத்தில் சமிந்திராணி போட்டியிடவுள்ளார். இந்நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் ஊடாக வேணும் இம்முறை தனக்கான நாடாளுமன்ற வாய்ப்பு கிடைக்கும் என்றும் லக்ஷ்மன் கிரியல்ல எதிர்பார்த்திருந்த நிலையில் அதற்கும் வாய்ப்பில்லை என்று கட்சி உயர்மட்டத்தில் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து லக்ஷ்மன் கிரியல்ல அரசியல் நடவடிக்கைகளை விட்டு முற்றாக ஒதுங்கி ஓய்வெடுக்கும் தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. காலி சிறைக்குள் இருந்து பெருந்தொகையான கைத்தொலைபேசிகள் மீட்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. காலி சிறைச்சாலைக்குள் சிறைச்சாலை திணைக்களத்தின் புலனாய்வு மற்றும் சோதனை பிரிவு இன்றைய தினம் மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கை மூலம் இவை மீட்கப்பட்டுள்ளன. இதன் போது சிறைச்சாலை கைதிகள் மிகவும் சூட்சுமமான முறையில் மறைத்து வைத்திருந்த 59 கைத்தொலைபேசிகள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவற்றில் 5 கைத்தொலைபேசிகள் ஸ்மார்ட் ரக தொலைபேசிகள் என்றும் ஏனைய 54 தொலைபேசிகளும் சாதாரண ரக கைத்தொலைபேசிகள் என்றும் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் சிறைச்சாலைகள் திணைக்கள புலனாய்வு பிரிவு மேற்கொண்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் பலத்த மழை பெய்யக்கூடிய சாத்தியம். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரஹமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, மன்னார் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவித்துள்ளது.